அனைவருக்கும் வணக்கம். ஸ்டடி வித் மது. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இதில் நான் நிறைய விஷயம் சொல்ல போகிறேன். குரூப் 2 பற்றி. ஸோ எப்படி படிக்கலாம், நாம குரூப் 2ல எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம், இந்த சேனல் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தரப்போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஃபாஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு எப்பயுமே ஒரு விஷயத்தை ரொம்ப எலாபரேட் பண்ணி தான் சொல்ல வரும். டக்குன்னு ஷார்ட்டாக முடிக்கணும் அப்படின்னா எனக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் டிஸ்க்ளைமர் இப்போ கொடுத்துட்றேன். நீங்கள் ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னும் போது அதை ஃபாஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு குரூப் 2க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம குரூப் 4 பற்றி பேசிடலாம். ஸோ குரூப் 4 பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் குரூப் 4 முடிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ 2 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் என்ன அப்படின்னா, நல்லா பண்ணியிருக்கவங்க அதே ஹாப்பினஸோட அதே போல்டோட குரூப் 2க்கு ரிவிஷன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இல்லை எனக்கு இந்த முறை கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நான் சரியாக பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கூட அதுக்காக வருத்தப்படாதீங்க. 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டீங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் புக் எடுத்து வச்சு மறுபடியும் அதோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. என்னென்னா கொஞ்சம் மாறுபடும். நீங்கள் இது வரைக்கும் குரூப் 4க்கு நம்ம ஸ்கூல் புக் வைஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான் மாறுபடுமே தவிர்த்து வேறு எதுவுமே மாற போகிறது கிடையாது. கான்ஸ்டண்ட்டாக இந்த 3 மந்த்ஸ் நீங்கள் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் இதே டேலலாம் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு அதுக்காக ஓடிட்டே இருங்க. இது குரூப் 4 முடித்தவங்களுக்கு. இப்போது குரூப் 2க்குள்ளே போவோம். ஸோ என்ன அப்படின்னா, குரூப் 2ல் ஸோ நோட்டிஃபிகேஷன் ஜூன் 28ல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 28ல் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா, எக்ஸாம் செப்டம்பர் 28ல் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க, நம்ம அதையும் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த 3 மந்த்ஸ் நம்ம என்ன படிக்கணும், எப்படி எல்லாம் படிக்கலாம், என்ன மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம், என்ன மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ரொம்ப ஈஸியாக வேலை வாங்கிட முடியும் அப்படின்றது தான் இந்த ஸ்டடி வித் மதுவில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டே இருப்போம். ஸோ இது வரைக்கும் என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் வந்திருக்கும். ஸோ இப்போ நாம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 வீடியோஸ் வரும். ஓகேவா? ஸோ காலைல 10 மணிக்கு உங்களுக்கு தமிழ் வந்துடும். இப்போ தமிழ் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு நான் இந்த சேனல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட ஒரு பிரதர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓல்ட் புக்ஸ் நம்ம படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் நியூ புக்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓல்ட் புக்ஸ் கை வைங்க, நியூ புக்ஸே நீங்கள் முடிக்கல அப்படின்னா ஓல்டு புக்கில் போய் கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போவும் அதான் சொல்கிறேன். இப்போ நாம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6 to 12 நியூ புக்ஸ் தமிழ் நாங்கள் எடுப்போம். ஓகேவா? ஸோ அது கூடவே 6 to 12 ஓல்டு புக்ஸும் நாங்கள் எடுப்போம். ஓகே, உங்களுக்கு ரெண்டுத்தையும் மேஜராக பார்த்த மாதிரி இருக்கும். பேக்கேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மினிமமாக ஒரு 1 மந்த்துக்குள்ளே அந்த தமிழை வைண்ட் அப் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா நமக்கு ஜென்ரல் எப்படி இருக்குது, டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது. அப்போ டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது நம்ம இன்னும் அதில் ஒரு அழுத்தம் கொடுத்து பார்க்கணும். ஓகேவா? நீங்கள் குரூப் 4 பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்டாக பேட்டர்ன் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிவியேட் ஆகி, அதாவது இப்படி தான் கேட்பாங்க அப்படின்றது இல்லாமல் எப்படி கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஜோனுக்கு நம்ம போயிடணும். ஓகேவா? அது அந்த மாதிரி தான் இப்போ ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு பிளான். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 2 பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாம் 200 கொஸ்டின்ஸ்க்கு இருக்கும், 300 மார்க்ஸ் இருக்கும். இதில் தமிழ் 100 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஸோ தமிழில் நம்ம எந்த தப்புமே பண்ணாமல் தமிழ் நம்ம கரெக்டாக ப்ராப்பராக இந்த 3 மந்த்ஸ் தமிழ் ப்ராப்பராக பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ 2 மந்த்ஸில் உங்கள் கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிவிடுவோம். அடுத்த 1 மந்த் உங்களுக்கு ரிவிஷன்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஜென்ரலில் 75 கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ அந்த 75 கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணணுமோ அதையும் நாங்கள் கரெக்டாக ரெகுலராக கொடுத்துருவோம். ஆப்டிடியூட் ரொம்ப 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 முக்கியம். ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரிலிமினரியில் 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுவே நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் இருக்குது குரூப் 2A மெயின்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு நீங்கள் இங்கேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த பிளேஸ்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். மேஜராக நீங்கள் ப்ரிலிம்ஸ் ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும், இது ரெண்டுத்துலையுமே எது மேஜர் ப்ளே பண்ணணும் அப்படின்னா, தமிழும் ஆப்டிடியூடும் தான் மேஜர் ப்ளே பண்ணும். ஓகேவா? நீங்கள் தமிழில் ஒரு 98 வச்சிருக்கீங்க அப்படின்னா, மேக்ஸில் ஒரு 25க்கு 25 கண்டிப்பாக போட்டே ஆகணும். 25 வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேவே மேஜர் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதுக்கு பின்னால் போயிட்டு ஒரு ஜென்ரலில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் இல்லை 55 கொஸ்டின்ஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் எங்கேயோ இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 170 கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ மேட்ருக்குள்ளே போயிடலாம். ஸோ அதே போல் இந்த குரூப் 2ல் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, குரூப் 4ல் நீங்கள் தமிழ் தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் குரூப் 2ல் ஆப்ஜெக்டிவ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி ரெண்டுத்துமே என்ன அப்படின்னா, அதாவது ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி தமிழும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் 100 கொஸ்டின்ஸ் இங்கிலீஷில் வந்துடும். ஸோ தமிழ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ ப்ரிலிம்ஸில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் மெயின்ஸ்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் இங்கே தமிழ் எழுதிட்டேன், அங்கே நான் இங்கிலீஷில் எழுதலாமா அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தெரியும். ஸோ இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மேபி இங்கே தமிழில் நீங்கள் ப்ரிலிம்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மெயின்ஸும் தமிழில் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரிலிம்ஸில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதை நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததாக என்ன அப்படின்னா மெயின்ஸு. ஸோ இதுதான் நீங்கள் தமிழுக்கு பார்த்துருப்பீங்க. இங்கிலீஷ்க்கு இதுதான் சிலபஸ். நான் மொத்த சிலபஸ் உங்களுக்கு குரூப்பில் நாங்கள் போட்டுறோம். ஸோ நீங்கள் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு தெளிவான இன்னும் ரொம்ப விளக்கமாக ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மொத்த போஸ்டிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 2030, அதாவது 2030 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
ஸோ இதில் வந்து 2 கேட்டகரியாக முடியுதா. ப்ரிலிம்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு 170 வச்சுக்கோங்க. 165 ப்ளஸ் கூட போதும். 165 to 170 வந்து நீங்கள் கட் ஆஃப் வந்து வச்சுட்டு இருந்தீங்க. நீங்கள் அந்த அவ்வளோ கொஷின்ஸ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்னா மெயின்ஸ்க்கு வந்து போகலாம். ஸோ மெயின்ஸில் 2 மெயின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ 2க்கு வந்து தனியாக ஒரு நாள் வந்து மெயின்ஸ் நடக்கும், 2Aக்கு தனியாக வந்து மெயின்ஸ் நடக்கும். ஓகேவா. நீங்கள் 170 ப்ளஸ் கட் ஆஃப் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 2 மெயின்ஸும் எழுதலாம், 2A மெயின்ஸும் எழுதலாம். ஓகேவா. இல்லை நான் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கேன் அப்படின்னா 2Aக்குன்னு தனியாக ஒரு கட் ஆஃப் வச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு மட்டும் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அப்போ 2A மட்டும் போயிட்டு எழுதுவீங்க. ஓகேவா. 2A வந்து மொத்தமாகவே வந்து ஆப்ஜெக்டிவ் தான். ஓகே. 2 வந்து என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ். நீங்கள் வந்து இப்போ நம்ம 12th 10th எழுதிருப்போம்ல, 12th தான் நம்ம எழுதிருப்போம். 6 மார்க் கொஸ்டின் எழுதிருப்போம், அப்புறம் 10 மார்க் கொஸ்டின் எழுதிருப்போம். அந்த மாதிரி இங்கே வந்து 6 மார்க் கொஸ்டின், அப்புறம் வந்து 12 மார்க் கொஸ்டின், 15 மார்க் கொஸ்டின் சம்திங் இது ஒன்று எனக்கு மறந்துருச்சு. நான் இப்போ லாஸ்ட் டைம் எழுதுனா ஆனால் எனக்கு டக்கு ஞாபகம் இல்லை. ஓகேவா. ஸோ வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து டிஸ்கிரிப்டிவ்க்கு. ஆப்ஜெக்டிவ்க்கும் டிஸ்கிரிப்டிவ்க்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் எல்லாமே ஒன்று தான், கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. நீங்கள் டிஸ்கிரிப்டிவில் பார்க்கும்போது உங்களுக்கு 5 டாபிக் வர மாதிரி இருக்கும், நீங்கள் 2Aல வரும்போது 7 டாபிக் வர மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றமும் இருக்காது. கரெக்டாக எல்லாமே சேமாக ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் ஆர் இங்கிலீஷ். ஓகேவா. நீங்கள் இங்கிலீஷில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இங்கிலீஷ் எழுதுவீங்க. இங்கிலீஷில் பார்ட் A மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா. சரி ஒரு நிமிஷம். ஆமாம். ஸோ இங்கிலீஷ். ஓகேவா. இங்கிலீஷில் இங்கிலீஷில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ் வரப்போகுது, தமிழில் செலக்ட் பண்ணுறீங்கன்னா தமிழ் வரப்போகுது. இது வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி மட்டும்தான். இந்த பார்க்கை வந்து உங்களுக்கு வந்து இதில் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் 40 மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னா இது வந்து எலிஜிபிலிட்டி தான். அடுத்த இருக்க பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ண கொண்டு போவாங்களே தவிர்த்து இந்த மார்க்கை உங்களோட கட் ஆஃபில் கணக்கு பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்காதீங்க. ஓகேவா. 40 மார்க் வந்து எலிஜிபிள். ஸோ இந்த 40 மார்க்கு நீங்கள் மேலே எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு போகும். ஓகேவா. இதை வந்து கட் ஆஃப் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ செகண்ட் வந்து என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப். இது 3 hours நடக்கும், 300 மார்க்ஸ் நடக்கும். ஸோ இதுக்கு வந்து 90 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கட் ஆஃப் எங்கேயோ போகும். ஓகேவா. இங்கே வந்து இன்டர்வியூ நான் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து இன்டர்வியூ வந்து கிடையாது. ஸோ அதை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இது வந்து தமிழில் இருக்கவங்களுக்கு. ஸோ தமிழ் செலக்ட் பண்ணிக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதே ப்ராசஸ் தான். 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து மதிப்பெண் வந்து 50, 40 வந்து குவாலிஃபிகேஷன் மார்க். ஸோ 3 மணி நேரம் அதுக்கே தமிழுக்கு வந்து ஃபஸ்ட் பேப்பர் நடக்கும், செகண்ட் பேப்பர் வந்து பொது அறிவில் வந்து நடக்கும். ஓகேவா. இது வந்து 2ஓட டிஸ்கிரிப்டிவ்க்கு. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது தமிழில் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ். டிஸ்கிரிப்டிவ் எழுத போகிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான தமிழில் இருக்கக்கூடிய சிலபஸ். ஓகே. ஸோ இது வந்து பழசு, இப்போ புதுசு கொண்டு வரும். ஓகே. இது வந்து புதுசோட ப்ரிலிமினரி. இதுலேயே நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், எல்லாமே வந்து இதுலேயே ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 2ஓட டிஸ்கிரிப்டிவ் இதுதான். ஸோ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே தான். நீங்கள் 2ஓட டிஸ்கிரிப்டிவ் எழுத போகிறீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும். 40 மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன். அடுத்ததாக 2Aல டிஸ்கிரிப்டிவ்க்கு இதுதான் மாடர்ன் ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் என்னெல்லாம் வருது அப்படின்னா போர்ச்சுகீஸ், டச்சு. ஸோ நம்ம 8th புக்கில் வந்து பார்த்துருப்போம், ஆங்கிலேயர்களோட வருகை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ஸ் பார்த்துருப்போம், மாடரேட்டு அதாவது மிதவாதிகள், தீவிரவாதிகள் இவங்களை பற்றி பார்த்துருப்போம், காந்தி நேராக பார்த்துருப்போம். ஸோ எல்லாமே வந்து இதில் வந்துடும். மாடர்ன் ஹிஸ்ட்ரி மட்டும் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து தமிழ் சொசைட்டி. ஸோ அதில் வந்து சைட்லேயே மார்க்ஸும் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ மார்க்ஸ் வந்து அதில் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க. தமிழ் சொசைட்டியில் வந்து 30 மார்க்கும், சமூக அதாவது சோஷியல் இஷ்யூஸில் வந்து என்னென்னா 50 மார்க்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து சயின்ஸில் வந்து 40 மார்க்கு, பாலிட்டியில் வந்து 60 மார்க். ஓகேவா. கான்ஸ்டியூஷனில். ஸோ அடுத்து வந்து ஜாகிரஃபி, தமிழ்நாடு ஜாகிரஃபி, இந்தியன் ஜாகிரஃபி எல்லாத்துலேயுமே வந்து எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா 40 மார்க்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எக்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு இங்கே படிக்கும்போதே இது வரைக்கும் எக்கனாமிக்ஸ் வந்து பெருசாக வெயிட்டேஜ் கொடுக்கல அப்படின்னா எக்கனாமிக்ஸ்க்கு வெயிட்டேஜ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கான ஹெல்ப் வந்து இங்கே ஸ்டடி வித் முதல்ல நாங்கள் பண்ணுவோம். ஸோ இது வந்து 40 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்தோம் அப்படின்னா இது 2Aக்கு. இதுலேயும் வந்து எந்த மாற்றமும் இருக்காது. ஓகேவா. பார்ட் Aல ஜென்ரல் ஸ்டடிஸ். இது வந்து 3 பார்ட்டாக பிரியும். பார்ட் A, பார்ட் B, பார்ட் C அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டாக பிரியும். ஸோ பார்ட் Aல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே மாடர்ன் ஹிஸ்ட்ரி 20 கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷனில் 30 கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. சயின்ஸில் 15 கொஸ்டின். அடுத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸில் 20 கொஸ்டின். ஓகேவா. அடுத்து ஜாகிரஃபியில் 15 கொஸ்டின். ஸோ இது வந்து பார்ட் A. அடுத்து வந்து பார்ட் B. பார்ட் Bயில் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், 40மே ரீசனிங் தான். ஸோ நம்ம முன்னாடி அங்கே சொன்னல ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம 25 ஆப்டிடியூட் வச்சுருந்தோம் அப்படின்னா 2A மெயின்ஸ்க்கான இதில் மேக்ஸில் செகண்ட் பேப்பரில் என்ன வருது, பார்ட் Bயில் இது ரீசனிங் வந்து வருது. ஓகேவா. மொத்தம் எத்தனை டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா 27 டாபிக்ஸ் இருக்குது. ரீசனிங் ஒரு மேட்டர் இல்லை. ஸோ ரீசனிங் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கும் ஸ்டடி வித் முதல்ல வீடியோஸ் வரும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் இன்னொரு விஷயமும் நாங்கள் சொல்கிறோம், 60 கொஸ்டின்ஸ் இருக்குது. மொத்தமாக எதுலேருந்து வருது அப்படின்னா தமிழில் பார்ட் A வந்து படிப்போம். ஸோ தமிழில் அந்த பார்ட் Aல தான் வந்து அந்த 60 கொஸ்டின்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 2ஓட அந்த சிலபஸஸ். ஸோ மெயின்ஸ்க்கும் பார்த்தாச்சு, ப்ரிலிம்ஸ்க்கும் பார்த்தாச்சு. ரொம்ப வேகமாக சொல்லியிருப்பேன். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து அதுக்கு வந்து பதில் சொல்கிறேன். ஸோ ஜென்ரல் சயின்ஸ்க்கும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் வந்து அதே தான். ஸோ தமிழுக்கு எப்படி பார்ட் A வச்சுருக்காங்களோ அதே போல் இங்கிலீஷில் பார்ட் A அந்த கிராமர் பார்ட் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நான் வந்து காலேஜ் முடிச்சிட்டேன், இப்போ வந்து நான் வந்து குரூப் 2க்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பண்ணலாம். அதாவது உங்களுக்கு ரிசல்ட் ஒரு முன்னாடியே வந்துருச்சு, நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்து அப்புறம் அப்ளை பண்ணுற டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணலாம். என்னன்னா உங்களுக்கு வந்து கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்னு ஒன்று சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த மார்க் ஷீட் இருந்தாலோ அல்லது டிகிரி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் இருந்தாலோ நீங்கள் வந்து குரூப் 2 வந்து
அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. ஸோ ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரியாக இருக்காங்க அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 32ன்றது ஏஜ் லிமிட். ஓகேவா? நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. ஓகே. ஸோ அதுதான் விஷயம். அதுவுமே வந்து என்ன அப்படின்னா, ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ராப்பராக அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து வரும். ஓகேவா? இப்போ கிளாஸ் வந்து ஸோ தமிழ் வந்து என்ன அப்படின்னா, காலைல வந்து உங்களுக்கு 10 மணிக்கு ஷார்ப்பாக வந்து தமிழ் வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ 3 வீடியோஸ் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் வந்து டைம் வந்து எப்படி ஷெடியூல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். ஸோ 4 மணிக்கு ஒன்று, இல்லைனா ஈவினிங் 6 மணிக்கு ஒரு கிளாஸ் அந்த மாதிரி வந்து ஷெடியூல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ எந்த கிளாஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றதும் யோசிச்சுட்ருக்கோம். ஸோ கிளாஸஸ் வந்து கொஞ்சம் டிலே பண்ணி, அதாவது டிலேனா ரொம்ப டிலேலாம் ஆகாது. இன்னும் ஒரு 2 நாளில் வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 2 நாளில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் எங்கேயுமே ஸ்டாப் ஆகக்கூடாது. ஸோ எங்களுக்கு எந்த ஒர்க் இருந்தாலும் அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியாக கரெக்டாக அந்த குரூப் அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும், 2 முடிகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை ப்ராப்பராக கொடுக்கணும் அப்படின்றதுல இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஐடியா வந்து இருக்கிறதுனால தான் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 நாள் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ படிங்க. அதுக்கப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வேறு என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம். ஓகேவா? ஷெடியூலும் நாங்கள் வந்து கொடுத்துட்றோம். ஸோ ப்ராப்பராக ஒரு ஷெடியூல் கொடுத்து ப்ராப்பராக கிளாஸஸ் வந்து ரன் பண்ணி அதை பண்ணிக்கலாம். ஸோ பயப்பட வேணாம். என்னால் முடிச்சிட முடியுமா, என்னால் படிச்சிட முடியுமா, எனக்கு இவ்வளோ கேப்பில் வந்து என்னால் முடிச்சிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ அதை மட்டும் நம்பிங்க. அதை மட்டும் நம்பிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் கரெக்டாக நான் இவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டைம் ப்ராப்பராக செட் ஆகுதோ, சிலருக்கு நைட்டில் படித்தா செட் ஆகும், சிலருக்கு பகலில் படித்தா செட் ஆகும், சில கிளாஸ் போனால் செட் ஆகும், சில வீட்லேயே படித்தா கூட எனக்கு ஓகே நான் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த கம்ஃபர்டபுள்லேயே மூவ் பண்ணுங்கள். படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு டாபிக் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே படிச்சிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் வந்து பிரேக் எடுத்துக்கோங்க. ஏதாவது நல்ல சாங்ஸ் கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவாக எப்பவுமே பாசிட்டிவாக இருக்க முடியும். ஓகேவா? தேங்க்யூ. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டடி வித் மது.